ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 136 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 22,399 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 73,847 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 379 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 50,240 பாயிண்ட்ஸ், 270 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 727 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 32,517 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 486 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 44,446 பாயிண்ட்ஸில் ஸ்மால் கேப் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வீக் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா இன்னும் என் கைக்கு வரல, விச் மீன்ஸ் அந்த என்எஸ்சிஎஃப்ஐ டேட்டாலாம் பார்த்தேன். அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆச்சுன்னா நான் வீடியோட கடைசி இதில் சொல்கிறேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து மார்க்கெட் லீவு தான். மகாவீர் ஜெயந்தி அந்த ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி மார்க்கெட் 10ஆம் தேதி லீவு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூஷியலாக போயிட்டுருக்குது, விச் மீன்ஸ் ரொம்பவே சீரியஸாக போகுது. இவர் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னே தெரில. விளையாட்டு போக்கில் அங்கே இங்கேயும் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இவி இம்போர்ட்டை வந்து 110%லேருந்து 15% குறைச்சோம். அது இல்லாமல் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு 0 டேரிஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது யூரோப்பியன் யூனியனும் நம்மள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ட்ரெண்ட் என்ன மாதிரி போகுது, ஆக்சுவலி அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குற ஒரு நாடுனா சைனா தான் இருக்கிறாங்க யூஎஸ்க்கு. ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 104% டேரிஃபு, சைனா யூஎஸ்க்கு மேலே 34% டேரிஃபு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா போட்டாங்க, பதிலுக்கு இவங்க 34% போட்டாங்க. பதிலுக்கு அமெரிக்கா எவ்வளோ போட்டாங்க, 104% போட்டாங்க. பதிலுக்கு இப்போ சைனா மறுபடியும் இன்னைக்கு வந்து 84% போட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சு இது கண்டினியூஸ் ஆகாது, அதுதான் என்னோட கருத்து. ஸோ சைனா தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சைனா அன்னைக்கு வந்து மறுபடியும் 84% டேரிஃப், அவங்க 104 போட்டாங்க, இவங்க 84 போட்டிருக்காங்க. சைனா வந்து பதிலுக்கு பதில் ரியாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். நான் இதை வந்து சொல்லியிருந்தேன், பட் ஆக்சுவலி இது லாங் டேர்முக்கு ஒருத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் நான் பெனிஃபிட்டாக பார்க்குறது, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் காமிச்சிருக்காங்க. சிஏஜிஆர் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா எபோவ் 49% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் லாஸ்ட் 3 இயர்ஸில் 27% மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் ஆகுது. ஆனால் இதில் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நான் பார்க்குறது, புக் வேல்யூவோட 11 டைம்ஸ் மேலே இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் பி ரேஷியோ 40 கிட்ட இருக்குது. என்ன கேட்டால் ஒரு பி ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 20, 25 அந்த ரேஞ்ச் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நீ பார்க்கும்போது ஒரு 700, 750 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலாம். இப்போதை கேபிஐடியில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நண்பர் கேட்டார், ப்ரோ நீங்கள் வந்து ரேஞ்சை சொல்லுங்கள், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்போது நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு. அதனால சொல்கிறேன், ஒரு 752 அந்த ரேஞ்ச் வரும்போது 750 to 700 அந்த ரேஞ்சில் பார்த்துக்கலாம். இப்போதை வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் கேபிஐடி டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் 224 ரூபாய் இருக்குது. ஸோ இதில் வந்து பயப்படுறவங்க, அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து புது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கோட் எகெயின்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸை வந்து டைட்டன் பண்ண போகிறோம், அந்த நாம்ஸை டைட்டன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி முத்தூட் ஃபினான்ஸும் இன்னைக்கு 10% போச்சு. 2011 ரூபா வந்தது, 2137 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட ஒப்பீனியன், முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் நான் இருக்கிறேன். கன்சிடர் பண்ண 1300 ரூபாவில் கன்சிடர் பண்ணது ரீசெண்டாட்டு 2435 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 2137 ரூபாவில் இருக்குது. பட் ஐ எம் ப்ராஃபிட்டபிள். அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸை எல்லாரும் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்கும். மணப்புரம் ஃபினான்ஸில் பயப்படுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். இந்த மாதிரி சில நியூஸஸ்னால கீழே போகலாம், அதனால மணப்புரம் ஃபினான்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 678ல க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்து தான். பட் இப்போ வருகின்ற ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்காதுன்னு தான் என்னோட கருத்து. அது அவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் கிரைசிஸை பற்றி ஆர்பிஐ கவர்னர் அப்டேட் கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் பட் நாட் ஃபெயிலியர், பேங்கிங் சிஸ்டம் வந்து செக்யூராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1500 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 10,000 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே எபிசோட் தான். இதில் பெருசாக எந்தவித ஃபெயிலியர்ஸுமே வந்ததில்லை அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ ஓவரால் இண்டஸ்இண்ட் பேங்கும் இதே ட்ரெண்டு தான். ஸோ ஆக்சுவலி 70 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் 70 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இது மாதிரி சில ஃப்ராக்ஷன் இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பெருசாக அது அஃபெக்ட் ஆனதில்லை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு 1550
77 கோடி அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி அவங்களோட டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோ நடந்துன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஆடிட்டிங் இஷ்யூ எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் அவங்க எக்ஸாக்ட் அப்டேட் இன்னும் அந்த பேங்க் தரப்புல வந்து கொடுக்கல. கொடுத்த உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரும், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு லாங் டர்முக்கு ஒர்த்து தான், பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட் வந்து ஒரு 1600 ஜாப்ஸ் வந்து இது ஸ்லாஷ் பண்ண போகிறாங்க. அதாவது வேலை வந்து போகும்னு சொல்கிறாங்க. ரீசன் பார்க்கும்போது அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளானுக்கு வராங்க. எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமாக கிரீன் ஸ்டீல் ஃபியூச்சர் அந்த பேசிஸை நோக்கி போகிறாங்க. இதனால ஒரு 1600 ஜாப்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரப்ஷன், யூரோப்பில் டிமாண்ட் வந்து வீக்காக இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரப்ஷன், இதனால இந்த முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிளான்ட்ல வந்து 6.75 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 25ல. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீலில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. டாடா ஸ்டீல் ஆப்பர்ச்சுனிட்டி 100 ரூபாய் கீழே போகும் பட்சத்தில் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு டாடா ஸ்டீலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் இந்த கேம்பகோலா இவங்க 10 ரூபா ஸ்ட்ராட்டஜி, அதாவது 10 ரூபா ஸ்ட்ராட்டஜினா மற்ற கம்பெனிஸ் வந்து இவங்க கொடுக்குற குவான்டிட்டி 20 ரூபாயில கொடுக்குறாங்கன்னா இவங்க 10 ரூபாயில கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா பாட்டில் மூலமாட்டு இவங்க 1000 கோடி ரெவன்யூ மார்க் வந்து டச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது கேம்பகோலா கொடுத்த அப்டேட்டு. வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பிஎஸ்சியில் தான் லிஸ்ட் ஆகிருக்கோம், நாங்கள் வந்து என்எஸ்சிலையும் டெபியூட் ஆகிட்டு லிஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மோஸ்ட்லி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது, ரிசல்ட்ஸ் நாளைக்கு வர சமயம் பார்த்து அடி விழுந்துருக்குது. ஸோ ஃபைனல் டிவிடெண்ட் நாளைக்கு சொல்லுவாங்க. டிசிஎஸ் தரப்புல வந்து 3239 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு டிசிஎஸோட ஸ்டாக் ப்ரைஸ். என்ன கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் விப்ரோவும் எல்லா ஐடி கம்பெனிஸுமே ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸில் ஏதாவது சொதப்பல் வருது அப்படிங்கிற பேஸில் டவுன் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஐடி ஸ்டாக்ஸில். இப்போதே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளையிலேருந்தே ரிசல்ட்ஸ் திருவிழா ஆரம்பம், அதாவது நாளையிலேருந்தே ரிசல்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். வாரிசையாக மே வரைக்கும் இருக்கும். மே வரைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதானி வில்மர் ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் அப்படிங்கிற நேமில் வந்து அந்த கம்பெனியை ரீநேம் பண்ணாங்க. அது ஏப்ரல் 16 எஃபெக்டிவ்க்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இது அதானி வில்மரோட நேம் வந்து நீ ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. அது ஏப்ரல் 16 எஃபெக்டிவ்க்கும் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இது வந்து கடைசியாக 270 வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். 253ங்கிறது இவங்களோட 50 வீக் லோவாக இருக்குது. 300 தாண்டி போச்சு இந்த ஸ்டாக். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் போச்சு, பட் இப்போ இறங்கி ட்ரேட் ஆகுது. என்ன கேட்டால் இது வந்து ஒரு 250 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து பி ரேஷியோ 11 இருக்குது, பட் வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் போகும் தான் என்னோட கருத்து. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 250 ரூபாய் கீழே போகிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பெட்ரோநெட் எல்என்ஜி நல்ல டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்தாங்க. இப்போ மார்க்கெட் வீக் சிச்சுவேஷனில் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் பெட்ரோநெட் எல்என்ஜி கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. பட் நான் அதை வந்து செல் பண்ணலை, அப்படியே தான் ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ இறங்குனதுனால என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டாக் ப்ரைஸ் டிஃபிட் ஆன மாதிரி காட்டுது. பட் பெட்ரோநெட் எல்என்ஜி நீங்கள் வந்து 200க்கு அப்புறம் கன்சிடர் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. பட் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரெஷர் சிச்சுவேஷனில் இறங்கி ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் திருட்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கியாவோட பிளான்ட் வந்து ஒன்று ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 900 கியா கார் இன்ஜின்ஸ் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷத்தில் 900 கியா கார் இன்ஜின்ஸ் வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது கியா கார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸ் சென்னையில் 1000 கோடி வேல்யூவில் ஒரு ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போகிறாங்க. இண்டோ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. 45 கிலோமீட்டர் சவுத் சென்னையிலேருந்து ஓரகடம் அந்த ஏரியாவில் வந்து 45 கிலோமீட்டர் லொக்கேட்டடில் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஆல் இன் ஒன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இதில் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. 5000 ஜாப்ஸ் வந்து இந்த ரீஜனில் கிரியேட் பண்ணலான்னு சொன்னாங்க. இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் 25ல் 5363 கோடி டிவிடெண்ட் ஆட்டே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. மகாநகர் கேஸ் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி உங்கள் கேஸ் ப்ரைஸ் சிஎன்ஜி கேஸ் ப்ரைஸ் 79 ரூபா 50 காசாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி பைப்டு கேஸ் வந்து 49 ரூபா பர் யூனிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனில் வந்து வெனஸ்டே எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது. வெனஸ்டேலேருந்து எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது. ப்ரைஸ் பார்க்கும்போது சிஎன்ஜி ப்ரைஸஸ் பர் கேஜிக்கு 1 ரூபா 50 காசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பைப்டு கேஸ் அதுக்கு பைப்டு நேச்சுரல் கேஸுக்கு வந்து பெர் யூனிட்டுக்கு வந்து 1 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மகாநகர் கேஸ் கொடுத்த அப்டேட்டு. பயோகான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 600 கோடி வந்து கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பயோகான் கொடுத்த அப்டேட்டு.
கிளென்மார்க் ஃபார்மா அன்னைக்கு மார்க்கெட்டில் தர்மாடி காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஒரு 39 ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரியாட்டு ரீகால் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே பித்தாம்பூர் பிளான்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ இதில் வந்து சில டெம்பரரி ஹெல்த் இம்பேக்ட் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ரீகால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ISA NTPC இவங்க 2 பேருமே ட்ரிபார்ட்டி அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காங்க. ஒரு 7 ஆஃப்ரிக்கன் நேஷனில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு 30 மெகாவாட் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 800 மெகாவாட் கெப்பாசிட்டி பிளான்ட் இன் குனியான்னு சொல்கிறாங்க. 40 மெகாவாட் வந்து எத்தியோப்பியா, 100 மெகாவாட் இன் மலாவி, ஜாம்பியாவில் 50 மெகாவாட், அதாவது ஜாம்பியா, மாலி, நிகர் இங்கே வந்து 50 மெகாவாட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து NTPCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. 7 ஆஃப்ரிக்கன் நேஷனில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ண இருக்கிறாங்க. அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ITD சிமெண்டேஷனை வந்து அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாட்டு பிளாக் ராக் ஃபினான்சிங் மூலமாட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 20.81% ஸ்டேக் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதானி குழுமம். ஆக்சுவலி அடிஷ்னலாட்டு ஒரு 26% ஸ்டேக் அக்யூசிஷன், டோட்டலாட்டு 46.64% ஸ்டேக் வந்து நாங்கள் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா H130 ஹெலிகாப்டர் ஃபியூலேஜ் அதை வந்து ஃபியூஸ்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ்ஸுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா டீல் அந்த இதில் தான் வருது. ஸோ H130 ஹெலிகாப்டர் ஃபியூலேஜஸ் வந்து ஏர்பஸ்ஸுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது 2027 பிகினிங்லேயே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இது மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட்டாலி பேஸ் கம்பெனியான நுவாமா பியோஜினி இன்டர்நேஷனல் அவங்க கூட போடுறாங்க. இது வந்து கம்ப்ரஸர் ரிவாம்ப் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபெர்டிலைசர் செக்டரில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது 10 வருஷம் டீல் போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்த கம்ப்ரஸர் ரிவாம் செக்டரில் வந்து ஃபெர்டிலைசர் செக்டருக்கு சம்மந்தமாட்டு தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 10 வருஷத்துக்கு போடுறாங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் வந்து க்ரூட் யூனிட்டை வந்து 21 நாளுக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஜாம்நகரில் இருக்கிற க்ரூட் யூனிட்டு. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6,60,000 பேரல்ஸ் பெர் டே வந்து அந்த ஜாம்நகரில் ரிஃபைன் பண்ணலாம். இது 21 டேஸ் எதுக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு வேண்டி தான் ஷட் டவுன் பண்ணுறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட் இவங்க AIB அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட் சர்வீஸ், மாடர்னைஸ் AIB டெக்னாலஜி, டேட்டா கேப்பபிலிட்டிஸ் இது சம்மந்தமாட்டு தான் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. இந்த AIBங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து இங்கே எல்லாமே இவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரூப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஆக்சுவலி இவங்க வந்து 10 இயர் ரிலேஷன்ஷிப் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஆல்ரெடி வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்த டீலை இப்போ வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.